அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைக்கி மசால் வடையும் மல்லி துவையலும் தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வாசகம் சொல்லிடுறேன். எனக்கு திருக்குர்ஆன் தர்ஜுமா முழுவதும் தெரியும் என்று யாரும் நினைக்க வேண்டாம், சொல்ல வேண்டாம். அல்லாஹ் சுபஹானல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், இந்த உலகத்தில் உள்ள கடல் அளவுக்கு எழுத்துக்கோள்களில் மை அதாவாக இங்கு இருந்தாலும் அல் குர்ஆனின் விளக்கம் சொல்ல மை போதாது. சுபஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட வாசகம் பாருங்கள். சுபஹானல்லாஹ். இப்போ துவையலுக்கு தேவையானவை தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கேன். இதுக்கு 3 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, சிறிய துண்டு இஞ்சி, நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். சம்மந்தி மாதிரி தான் அரைச்சிருக்கேன். அது தண்ணிலாம் சொட்டு கூட இல்லாமல் நான் அந்த துவையலை ஆற விட்டு அரைச்சிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. இதேமாதிரி செய்து பாருங்கள். 1 கட்டு அளவுக்கு மல்லி எடுத்திருந்தேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மல்லியும் சேர்த்துருப்பேன். இந்த தேங்காய் ஈரப்பதெல்லாம் போகும்படி வதக்கிட்டு அதன் பிறகு எல்லாத்தையும் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்குன்னு நல்லா இந்த பொன்னிறமாக ஆகும் வரை, அந்த தேங்காய் பொன்னிறமாக ஆகும் வரை நல்லா வதக்குன்னு. அது மாதிரி மல்லியும் நல்லா வதங்கி வரணும், இல்லைன்னா பச்சை சுமல் அடிக்கும். அதனால் நல்லா வதக்குனாக்கா அந்த துவையல் வாசனையாக சூப்பராக இருக்கும். ஆயிலெலாம் போடாதீங்க. ஆயில் இல்லாமல் நம்ம அந்த துவையலை செய்யணும். சூப்பராக அருமையாக இருக்கும். நான் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணேன்னா, மசால் வடை செய்தேன். கேரட்டும் பீன்ஸும் வைத்து என்ன சொல்கிறது தெரியல. கடலைப்பருப்பு ஊற வச்சது எடுத்தேன், அரைக்கிறது எடுத்தேன் மிக்ஸி ஜாரில், வெங்காயம் போடுறது எடுத்தேன். அதெல்லாம் எங்கே போச்சோ தெரியலைங்க. ஏன்னாக்கா ஆன் பண்ணாமல் எடுத்திருக்கேன். எப்படி வரும் என்ன யோசனையில் எடுத்திருக்கேன் பாருங்கள். அதனால் இன்னொரு நாளைக்கு அந்த மசால் வடை செய்து காட்டுறேன். மசால் வடை எல்லோரும் செய்கிறது தான். ஆற விட்டு இந்த மல்லி துவையலுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருவோம். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சமாக அரைச்சிட்டு அப்புறம் மற்றதையும் நம்ம போட்டு அரைச்சிட்டு வந்துடணும். நான் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல, அதில் உள்ள தண்ணி தான். அப்படி தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே விட்டால் நல்லா இருக்காது, கெட்டித்தன்மையாக இருக்குன்னு அந்த மல்லி துவையல். அதனால் செய்முறையை என்னால் காமிக்க முடியல. அந்த மசால் வடை எல்லோரும் செய்கிறது தான். இருந்தாலும் கேரட்டும் பீன்ஸும் போட்டிருந்தேன். அதனால் சுவை சூப்பராக இருந்துச்சுங்க. அதனால் அதை செய்முறையோடு காட்டிடுவோன்னு பார்த்தேன். மொறுமொறுப்பாக சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், சம்மந்தி மாதிரி இருக்கா சூப்பராக. மசால் வடையும் சுட்டு எடுத்துக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் நல்லா சூடு வந்தோடனே மசால் வடையும் சுட்டு நல்லா மொறுமொறுப்பாக நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க. அதையும் சுட்டு எடுத்தாச்சு. இன்றைக்கி மசால் வடை, மல்லி துவையல், ஒரு பழம் வச்சுருக்கேன். அப்புறம் தயிர் ஊற்றியும் அந்த மசால் வடையை கொஞ்சம் வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தயிர் ஊற்றினா. மசால் வடைக்கும் நம்ம தயிர் ஊற்றி பார்த்துருவோமே அப்படின்னு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.